Hello everyone, Vanakkam. This is Ganesh Leadership. The topic for today's discussion is about manipulations, seduction, and hypergamy. How it works out in real world for boys, mostly for the boys between the ages of 15 to 25. How it is affecting and how it is impacting their career, and also how these manipulations, seductions, and hypergamy plays out in among the relationships, spousal relationships, in families, in friendships, and how it is in real world. The intent of this video is to improve the understanding of all these for each individual. As a man, as a woman, if you're watching, yeah, it's for you too. And let's get started. ஸோ மேனிப்புலேஷன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா இட்ஸ் அபவுட் I buy something from a shop, I pay a certain amount and I get the product. I know what I'm paying and I get what I'm paying for. So அந்த வேல்யூ, டிரான்சாக்ஷனல் வேல்யூ கிளியராக இருக்கும், எஃபிஷியண்ட்டாக இருக்கும். வில் நோ வாட் வி ஆர் கிவிங், வி நோ வாட் வி ஆர் டேக்கிங். அண்ட் அந்த ஹெல்தி டிரான்சாக்ஷன்ஸ் பெட்டர். இது டைரக்ட், இது டிரான்சாக்ஷன்ஸ். This is how things would be among men and men when it goes most of the times, not all the times. And when it involves opposite sex, the manipulation comes into picture. You do not know what you are paying, you do not know what you are getting exactly or clearly. So you feel like either you are paying too much, நம்ம என்னடா இவ்வளோ எஃபர்ட் போகிறோம், நமக்கு வேண்டிய ரிசல்ட்ஸ் கிடைக்கலையே அப்படின்ற மாதிரி தோணும். என்னடா இங்கே நம்ம எஃபர்ட்டே போடல, ரிசல்ட்ஸ் ஹெவியாக கிடைக்குது, அப்போ நம்ம அவ்வளோ ஹை வேல்யூவாக நமக்கு யோசிக்க தோணும். ஸோ இது எல்லாமே இமோஷ்னல் சின்ன சின்ன செட்பேக்ஸு, சின்ன சின்ன ஃப்ளாஸ் வித்தின் அவர் செல்ஃப்ஸ் தட் ஆர் பீங் ஹூக்ட் அண்ட் கிளாட் ஸோ தட் they reap higher benefits out of you. So that's the way I describe about manipulations in this video. இப்போ என் பொண்ணு இருக்கா, பொண்ணு வந்து 5 வயசு. அவள் வந்து டேடி என்னை தூக்கி சுற்றுங்க அப்படின்ட்டு வந்து நிற்கிறேன். ஒரு நாள் நான் என்னால் தூக்கி சுற்ற முடியல, என்னால் முடியாதுன்னு அவன் என்னை அடுத்து கேட்குற கேள்வி, நான் என்ன பண்ணால் நீங்கள் என்னை தூக்கி சுற்றுவீங்க டேடி அப்படின்றான். டேடி 10 times லவ் யூ சொல்லு, 10 times கிஸ் கொடு, நான் உன்னை தூக்கி சுற்றுறேன் அப்படின்னா அவள் பாட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டான் இமீடியட்டாக. அண்ட் ஒரு 8 times போகும்போது I'm so happy. I didn't have energy but she boosted my energy manipulatively. Now I started lifting and rolling her. And inge she gave me things that I did not want in first, but then transacted and she got what she wanted. Inge I didn't have energy and she gave me that energy. Inge mutually we both won together. And this is a healthy manipulation. That's how children work. That's how majority of feminine people work. You both win-win. But the way I describe about manipulation in this video is not exact that way. அந்த வீடியோவில் நான் டிப்பிக்கலாக சொல்கிறது எல்லாமே unhealthy manipulation. In vast majority of the times, the person who's manipulating you wins a lot out of the situation, out of you, and you do not even know what you lost for months and years and decades. So ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லணும் இந்த unhealthy manipulation அப்படின்னா, let's say a guy is part of a team. Now I come from software profession. Let's take a team. ஒரு டீமில் வந்து 7 members இருக்காங்கன்னு வச்சுக்கிடுவோம். ஒரு பொண்ணு வந்து அந்த டீமில் வந்து இருக்கா, ஒருத்தன் சீனியர் ரிசோர்ஸ் இருக்கான். இந்த டீம் ஸ்ட்ரக்சர்ஸ் வைஸ் பார்த்தோம்னா ரேட்டிங் இருக்குது, ஹைக் பர்சன்டேஜஸ்ன்னு இருக்குது. டாப் ரேட்டிங் பர்சனுக்கு ஹைக் கிடைக்கும், பாட்டம் மோஸ்ட் ரேட்டிங்க்கு லோயஸ்ட் ரேட்டிங் கிடைக்கும், ஹைக் பர்சன்டேஜஸ் கிடைக்கும். ஸோ 7ல் ஒருத்தருக்கு டாப் ரேட்டிங் கொடுக்கணும், ஒருத்தருக்கு பாட்டம் மோஸ்ட் ரேட்டிங் கொடுக்கணுன்றது ரூல். டிப்பிக்கலாக நீங்கள் எந்த கம்பெனி எங்கே போனீங்கன்னாலும் இதுதான் ரூல். கண்டிப்பாக மேனேஜர் ஒருத்தருக்கு இதை கொடுத்தே ஆகணும். இப்போ ஒரு பையன் டாப் பெர்ஃபார்மர்னு வச்சுக்கிடுவோம். நீங்கள் இதை அப்சர்வ் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்றது தெரியல, டெஃபினட்டாக கொஞ்சம் நெக்ஸ்ட் டைம் நோட் பண்ணி பாருங்கள். வாஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் கேர்ள்ஸ், எஸ்பெஷலி த ஹாட் கேர்ள்ஸ், revolve around the guys with stuffs, technical skills, who do their work efficiently. அவனுங்களை சுற்றி தான், இந்த படிப்ஸ் பசங்களை சுற்றியே நிறைய பிள்ளைங்க சுற்றும். அது விசிபிளாக எவிடெண்ட்டாக தெரியலனாலும் இந்த டெக்ஸ்டிங்கில் காலேஜ் டேஸில் உள்ள பசங்களுக்கு சொல்கிறேன், டாப்பர்ஸ் கூடவே தான் நிறைய பிள்ளைங்க கான்டாக்ட்ஸ் வச்சுப்பாங்க. எப்படியாவது அவங்க கூட நம்ம சேர்ந்து பழகுனா we can get something better out of it அப்படின்ற மாதிரி. இப்போ ரீசெண்டாக சூக்ஷ்மதர்ஷினி ஒரு மூவி வந்திருக்கு. இஃப் யூ கெட் அ சான்ஸ் ஜஸ்ட் வாட்ச் இட். பியூட்டிஃபுல்லாக அதில் டெபிக்ஷன்ஸ் இருக்குது. இது ரியல் வேர்ல்டில் நம்ம எல்லாருமே பார்க்குறோம், பட் வி டோன்ட் டாக் அபவுட் இட். ஹவு
girls exploit men's agreeableness, especially the peak performers agreeableness, and reap benefits out of it for their own favor and crush those boys out of their career and throw them into some garbages. அது ஃபன்னியாக படத்தில் சொல்லியிருக்கானுங்க, பட் இட்ஸ் அ பெயின்ஃபுல் திங். இட்ஸ் அ வெரி பெயின்ஃபுல் திங் டு வாட்ச் இன் ரியல் வேர்ல்டு, எஸ்பெஷலி த பாய்ஸ். ஸோ இங்கே ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டு இருந்தது ட்ராப் ஆகிட்டேன். 7 பேர் இருக்காங்கன்னு சொன்னேன். அதில் ஒருத்தருக்கு டாப் ரேட்டிங் கொடுக்குறாங்க. இந்த பையன் வந்து 2 வருஷமாக டாப் ரேட்டிங்கில் இருக்கான். இந்த பொண்ணு வந்து கொஞ்சம் லேட்டாக ஜாயின் பண்ணிச்சுன்னு அசியூம் பண்ணிக்கலாம். இந்த பொண்ணு வந்து அவனோட ஜூனியர்னு வச்சுக்கிடுவோம். ஷீ இஸ் ஆல்வேஸ் கொலாபரேட்டிங் வித் ஹிம் அண்ட் ஷீ இஸ் ஷோகேசிங் ஹர் ஸ்கில் செட் எஃபிஷியன்ட்லி, எஃபெக்டிவ்லி. அண்ட் நீங்கள் பசங்களுக்கு பார்த்தோம்னா பசங்களோட ஐடியல் கண்டிஷனிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, டோன்ட் எக்ஸ்பிரஸ் யுவர் டேலண்ட்ஸ் த்ரூ வேர்ட்ஸ், த்ரூ யுவர் ஆக்ஷன்ஸ். இதை நாங்கள் சொல்லி எங்களை கண்டிஷன் பண்ணி கொண்டு வந்ததுங்க. நாங்கள் பசங்க டேலண்டட் பீப்புள் ஓன்ட் டாக் மச், தே டோன்ட் ஷோ கேஸ். நீ அவன் வந்து ப்ளோ யுவர் ஓன் ட்ரம்பெட்டுன்னு எனக்கு ஒரு கிறுக்கு எனக்கு சொல்லி கொடுத்தான், என் பழைய ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்கு. ஸோ அது ஒரு வகையில் அது கரெக்டாக தான், பட் effective, very healthy guys, they don't blow their own trumpets. They wait for the right people and they are being blown by other people for their effective work. But இந்த பிள்ளைங்க வரும்போது they are too good at showcasing. இவனோட சேர்ந்து கொலாபரேட் பண்ணுறேன், இந்த ஆக்டிவிட்டி நாங்கள் ஜாயிண்டாக பண்ணுறோம், இந்த ஆக்டிவிட்டி நாங்கள் ஒன்றா பண்ணுறோம். அதை ஷோகேஸ் பண்ணும்போது இந்த சிசியில் காப்பி பண்ணுறது, நேமை மென்ஷன் பண்ணும்போது எல்லா இடத்துலையும் அவனோட ஒர்க்கு கிரெடிட்ஸை இவங்க ஸ்டீல் பண்ணுறாங்க. மெதுவாக ஸ்டீல் பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைங்க எடுக்கிற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே தனியாக சோலோவாக ப்ரூவ் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எடுக்க மாட்டாங்க. ஒரு பையன் டேலண்ட்டை யூஸ் பண்ணி அவன் தனியாக பண்ணுற ப்ராஜெக்டை லெட் மீ ஒர்க் வித் ஹிம், அவர் டேலண்டட், அவர் கூட சேர்ந்து நான் கொலாபரேட் பண்ணுறேன், அவனோட கிரெடிட்ஸ் அங்கே ஸ்டீல் பண்ணி வி ஒர்க் டுகெதர் மியூச்சுவலி அப்படின்ற மாதிரி ஷோகேஸ் பண்ணி வர நெக்ஸ்ட் சைக்கிள் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அஸ்யூம், ஜஸ்ட் ஒரு அசம்ஷன், எக்ஸாக்டாக நான் சொல்லலை, ஒரு அசம்ஷனுக்கு நான் சொல்கிறேன். இங்கே ஒரு மேனேஜர் ஒரு நைஸ் கைன்னு வச்சுக்கலாம், இஸ் அ சாஃப்ட் ஹார்ட்டட் கைன்னு கூட வச்சுக்கலாம். அவங்க வீட்டில் வந்து பெண்களை வந்து மட்டை தட்டி வளர்த்துருக்காங்க, பெண்களுக்கு நல்ல இடம் கொடுக்கணும்னு நினச்சி இருக்காருன்னு வச்சுப்போம். 8% இஸ் த கான்ட்ரிபியூஷன் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் அன் இண்டிவிஜுவல் ஃபார் த டாப் ரேட்டிங். பையன் 8% கான்ட்ரிபியூட் பண்ணிட்டான், பொண்ணு 7%, அந்த க்ளோஸாக ஒர்க் பண்ண பொண்ணு 7% கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கான்னு வச்சுக்கிடுவோம். அந்த ரேட்டிங் அப்ரைசல் வரும்போது the guy is not given a top rating. He deserved the top rating. He proved the 8%. He contributed. He helped this girl from nothing and uplifted her into a place where she can showcase her skill sets. இதே தான் சூக்ஷ்மதர்சி மூவியில் கிளியராக லைன்ஸோட சொல்லியிருப்பாங்க. ஜஸ்ட் வாட்ச் ஃபார் ஃபன். அண்ட் அவங்க அந்த மேனேஜரோட ஜஸ்டிஃபிகேஷன் என்ன வருதுன்னா, ஒரு பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்கா பாரு அப்படின்னா, இவன் வீட்டில் பொண்ணு இல்லையாப்பா, இவன் போய் ரோட்டில் நிற்பான். அப்புறம் இவனோட ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் நான் அப்புறம் எடுத்து வரேன். ஸோ இவங்க கொடுக்குற ஜஸ்டிஃபிகேஷன், ஒரு பொண்ணு வந்திருக்கா, வி ஷுட் என்கரேஜ் உமன் அப்படிங்கிறான். யூ ஆர் இன்டைரக்ட்லி டிஸ்கிரிமினேட்டிங் ஹியர். ஜெண்டர் ஈக்குவாலிட்டி கொடுக்கணும்னு சொன்னேன், நீ இங்கே ஜெண்டர் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணலை. The manager is not treating gender equally. Males are oppressed here. அந்த பையனுக்கு கொடுக்க வேண்டிய ரேட்டிங் அதை கட் பண்ணி அவன் கீழே வந்த உடனே அந்த சைக்கிளில் அந்த பொண்ணுக்கு டாப் ரேட்டிங், ஷி கெட்ஸ் ஆசம் ரெகக்னிஷன். எல்லாரும் அந்த பொண்ணு தான் அப்லோட் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இவனுக்கு சம்திங் ராங் ஹேட் ஹேப்பன்டுன்னு மட்டும் தெரியுது. பட் இந்த 6 months 1 year ஒர்க்கில் தட் கேர்ள் ஹேஸ் காட்டன் ஸோ டீப் இன் டு ஹிஸ் பர்சனல் லைஃப், ஃப்ரெண்ட்லினஸ், வா நம்ம பார்க் போகலாம், பீச் போகலாம், பிக்னிக் போகலாம், இப்படியெல்லாம் பண்ண இந்த மாதிரி இடத்துல ஃபோட்டோஸ் எடுக்கிறதெல்லாம். There was another case, the same manager was trying for this girl. No, it's in nature. Vast majority of men's biology, they try for girls and in their team members also. And unconscious, they don't take actions. Corporate laws are very strict at Chikichronanga. So it is not possible. But இவனுக்கு அந்த பொண்ணு கூட பழகணுன்ற இன்ட்ரெஸ்ட் இல்லை, அந்த பொண்ணு வந்து செக்ஷுவலாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஃப்ரெண்டாகவும் சொல்ல மாட்டேங்கிறான், ரொமான்டிக்காகவும் அப்ரோச் பண்ண மாட்டேங்கிறான், கல்லீகா மட்டும் பார்க்குறவன you're not being so fun, you are not spending time outside, you are not taking break, you are not a chill guy, you are such a boring guy. ஏதையாவது சொல்லி அவனை இமோஷனலாக அவனை வந்து ஈகோ ட்ரிகர் பண்ண வச்சு, he had been doing something wonderful for a long time, that's why he had been taking the top rating for a long time, and she deviated him from those habits. ரெகுலராக மார்னிங் 1 hour ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தவன, வாடா நம்ம போய் வந்து சன்ரைஸ் பார்க்கலாம், வாடா மார்னிங் நம்ம 5 மணிக்கு போய் பாய் கடையில் டீ குடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி அங்கே உட்காந்து 2 மணி நேரம் கதையை பேசுகிறான்.
What this guy does not know is this is unhealthy manipulation. He lost his habits, he lost his efforts. He had been putting on himself to become that better person to contribute in work, and that resulted in a way that he could not do much. Although the work was his, he could have done much better without this girl's intervention. And he compromised on that. But இந்த கேர்ள் இப்போ அல்டிமேட் லீப் அடிச்சு அவன் முன்னாடி வந்து அவள் தான் அந்த ப்ராஜெக்டே பண்ணான்ற மாதிரி டேக் ஓவர் பண்ணி எடுக்கும்போது, அந்த ரெப்ரஸன்டேஷன் கொடுக்கும்போது ஒரு ஃபன் ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறோம். இவன் பேக்ரவுண்டில் எல்லா ஒர்க்கும் பண்ணுறான். ஐ டோன்ட் லைக் ஃபேம்னு இவன் சொல்லிடுறான், ஐ டோன்ட் லைக் ரெக்கக்னிஷன் இவன் சொல்லிடுறான். மொத்த கிரெடிட்டையும் அவன் தூக்கிட்டு போயிருப்பா. ஸோ இப்படி அந்த இடத்துல அந்த ஒரு இன்சிடென்ட் ஒரு ரே ரேட்டிங் பாஸ். பாட்டம் ரேட்டிங்கில் இருக்கவன் அவன் எப்பவும் அங்கே தான் இருக்கிறான். அது நாய் தேராது, அதை வேலையை விட்டு வெளில வச்சிருவான். ஆனால் டாப் ரேட்டிங்கில் இருந்த பையன் செகண்ட் ரேட்டிங் வந்த உடனே ஹீ நோஸ் சம்திங் பேட் ஹேட் ஹேப்பன்ட். ஹீ இஸ் வெரி ஆங்க்ரி. ஹீ அப்ரோச்சஸ் த மேனேஜர். ஹீ டஸ் நாட் கெட் த ரிசல்ட்ஸ். ஹீ சேஸ் என்னால் எதுவுமே பண்ண முடியலப்பா, ஹெச்ஆர் தான் பண்ணாங்க. வெங்காயம் ஒன்றை தாண்டி எப்படி ஹெச்ஆர் கிட்ட போச்சு எல்லாருக்கும் தெரியும். இந்த மேனேஜர் ஒன்ட் சே. அண்ட் ஹியர் இந்த மேனேஜருக்கு ஒரு ஜெலசி இருக்கு. ஹீ காட் டூ க்ளோஸ்ன்றது அவனோட அசம்ஷன். He knows his boundary. This guy never gotten close. This guy had no interest. But this girl played it very beautifully that both of them clash against one another. And no guy can ever survive after clashing with his manager in job. And he went for rating revisal. It didn't happen. He went for again. It didn't happen. This guy was completely diminishing, completely shattering him, completely belittling him, shaming him. And contextual alpha or theory, we'll talk about that again later. And this guy unintentionally had challenged the alpha of the situation. He was striving for betterment himself. This guy's insecurity and this girl's personal needs ruined this guy with genuine intention and good heart to contribute for the betterment for his job and for himself. This guy had been shattered. He quits the job and he draws away. He just leaves the career, man. அவன் அந்த வேணான்ட்டு போயிட்டாங்க. இது ஒரு இன்சிடென்ட் இல்லைங்க, நான் பார்த்தது நிறைய பசங்க பார்த்துருக்கேன். எத்தனை பேர் மாட்டாண்டா இந்த பையன், இவனை நான் எப்படியாவது ஹெல்ப் பண்ணலாமே, எதையாவது இவன்ட்டு இன்டெரக்டாக சொல்ல முடியாது. அந்த பொண்ணு ஒன்று யூஸ் பண்ணுறதுனா அடுத்த முறை வருமா அவன் என்ன மறைப்பான், என்ன சொல்லி வைப்பால தெரியல அப்படின்னா இப்படியே நம்ம அந்த பொண்ணை பண்ணோன்னு என்னை பார்த்து இப்படி மறைப்பான். ஓ, நம்ம அவளை குறுகுறுன்னு பார்க்குறோன்னு ஐடியா அவன் மண்டையில் போட்டு வச்சுட்டா போலகுது, இவன் செத்தான். அதே மாதிரி அடுத்த பையன் விடுவான். ஸோ தேர் ஜீனியஸ் மேனிப்புலேட்டர்ஸ். கேர்ள்ஸ் are today are highly gifted. For mothers and sisters, please guide. Your brothers are struggling in job. They don't know how women are manipulating with sexuality and emotions. They need your help. And இந்த பையன் இப்போ அந்த கெரியரை விட்டு போனதுக்கான இன்னொரு ரீசன் இருக்கு. Males, we are the gods. We are the providers. We compete, but only with another male. By biology, we cannot compete with another girl. It's a huge shame for him. இங்க ஜெண்டர் ஈக்குவாலிட்டி கொண்டு வந்து நீ எத்தனை வருஷம் பேசினாலும் இது நடக்காது, இது மாறாது. If you bring that up and show that the girl should not be playing this emotional games here, only then it's a gender equality. She should not have brought him out of his comfort zone. அந்த இடத்துல அவனுக்கு பவுண்டரிஸ் இல்லை, அதனால தான் அவன் அப்படி கேம் ஆடப்பட்டான். அவன் he is not a dominant guy, he is not an assertive guy. Definitely these are the justification those girls put up. Absolutely agree. 18 வயசு பிள்ளைய பிடிச்சி வச்சுட்டு ஒருத்தன் செக்ஷுவலாக மொலஸ்ட் பண்ணுறதும் 25 இயர்ஸில் உள்ள பிள்ளைங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. இந்த 25 இயர்ஸுக்கு கீழே இருக்க பசங்க கிட்டத்தட்ட அந்த 15 இயர்ஸில் இருக்க அந்த பொண்ணுங்க லெவல் தான் அவங்களோட இமோஷனல் மெச்சூரிட்டி. They cannot understand, they just cannot understand. Most of them are not even aware that jealousy is a real emotion. பொறாமைன்னு ஒரு இமோஷன் இருக்குன்றதே தெரியாது. செக்ஷுவலாக நான் ஆக்டிவேட் ஆகிட்டேன்னா என்னால் ரேஷனலாக டெசிஷன் எடுக்க முடியுன்றதே தெரியாது. இமோஷனலாக பம்ப் அப் ஆகிட்டேன்னா வில் பி பேங்கிங் இன் டு சம் ஒன் அன்கான்ஷியஸ்லி அப்படின்றதே அந்த பசங்களுக்கு தெரியாது. அதை நான் புரியவே வைக்க முடியாது. அவனோட கெப்பாசிட்டி அந்த ஸ்டேஜில் கிடையாது. அந்த பையனை மிஸ்யூஸ் பண்ணுறப்ப இந்த பிள்ளைங்களை நான் எப்படிங்க பார்க்க முடியும்? So these are some of the pain from bottom of my heart.
அண்ட் ஐ பர்சனலி ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ் சம் ஆஃப் தீஸ். பட் நான் இதெல்லாம் பிகினிங் ஸ்டேஜ்லேயே கட் பண்ணிடுவேன். என்னால் இது அவங்களோட ஐ மூமெண்ட்ஸ், பாடி லாங்குவேஜஸ் வச்சு கொஞ்சம் ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். திஸ் வில் பி ட்ரபிள் ஃபார் மை ஃபியூச்சர் அப்படின்றது தெரியும். ஐ ஸ்டாப் தெம் வாஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் த டைம். பட் யங்ஸ்டர்ஸ் கிட்ட இது ரிப்பீட்டடாக என் கண்ணு முன்னாடி அவன் எங்கே போய் மோத போகிறான், அடுத்து என்ன நடக்கும்ன்றது என்னால் ஒரு சார்ட் அவுட் பண்ணி பார்க்க முடியும். ஃப்யூச்சராக அது அதே மாதிரி நடக்கும். அண்ட் I cannot help it there. It is very painful, and we need support systems for modern boys who are so struggling because of these manipulations in